வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, இது 5வது தொடர், எப்படி பெரிய வார்த்தைகளை சரியாக உச்சரிப்பு செய்வது என்பதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹவு டு ஸ்பெல் பிக் வேர்ட்ஸ். இதை நீங்கள் சின்ன வார்த்தைகளுக்கு மட்டும்தான் எப்படி உச்சரிப்பு செய்கிறதுங்கிறத பற்றி போட்டிருக்கீங்க. பெரிய வார்த்தைக்கு நம்ம சூத்திரம் பொருந்துமா என்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது கண்டிப்பாக பொருந்துங்கிறத தான் இந்த தொடர் மூலம் நம்ம விளக்கிட்டு வர்றோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா, எந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஏஇஐஓயுங்கிறது என்ன இங்கிலீஷில்? இது உயிரெழுத்து. ஆங்கிலத்தில் இதை வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற எழுத்து டி. அந்த டி என்ற எழுத்து ஏஇஐஓயில் இருக்கா? இல்லை. அப்போ டி என்ன எழுத்தாக தான் இருக்கும்? புள்ளி வைத்த எழுத்தாக தான் இருக்கும். அதை எப்படி உச்சரிக்கணும்னா இட். டீன்னு உச்சரிக்கக்கூடாது, இட்டுன்னு உச்சரிக்கணும். எப்படி உச்சரிக்கணும்? இட்டுன்னு உச்சரிக்கணும். அது மெய் எழுத்து. அதைத்தான் என்ன சொல்கிறோம்? கான்சனன்ட்டுன்னு சொல்கிறோம். சரியா? இப்போ நம்ம தமிழில் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கும்போது உயிரெழுத்துக்களை ஆனா ஆவன்னா என்று தனித்தனியாக சொல்லும்போது சொல்லுவாங்க. ஆனால் அதே ஒரு வார்த்தையில் வரும்போது அ ஆ என்ற குடில் நெடில் ஓசையோடு நம்ம உச்சரிக்க வேண்டியது உள்ளது. அதே மாதிரி இங்கிலீஷில் ஏன்னு வந்தால் அதை ஏன்னு உச்சரிக்கக்கூடாது, ஆ அல்லது ஆ என்று தான் உச்சரிக்க வேண்டும். ஐ என்று இருந்தால் அது ஈ என்று தான் உச்சரிக்க வேண்டும். ரைட்டா? அல்லது ஈ என்று உச்சரிக்க வேண்டும். யூ என்று இருந்தால் ஊ. டபுள் ஓ இருந்தால் அதை டபுள் ஓன்னு சொல்லக்கூடாது, ஊ என்று தான் சொல்ல வேண்டும். ஏக்கும் ஈ. சம்டைம் ஏங்கிற எழுத்து ஏ ஆகவே வரும். இது 10% மேக்ஸிமம் வரலாம். ஐக்கு ஏஐ அல்லது ஐ என்ற எழுத்தும் வரலாம். ஓக்கு ஓதாங்க. அவுக்கு ஓயு ஓடபிள்யூ ஏடபிள்யூ, இப்படி 2 எழுத்து சேர்ந்து வருது. சரியா? இப்போ மெய் எழுத்து இருக்கா சார்? இருக்குன்னு சொன்னோம். இக்கு இங்கு இச்சு தொடங்கி இன்னு வரைக்கும் உள்ள 18 எழுத்துக்கள் எப்படி வந்திருக்குங்கிறத சொல்லிட்டோம். இப்போ உயிரெழுத்து இருக்குது, மெய் எழுத்து இருக்குது. அப்போ உயிர்மெய் எழுத்து இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குங்க, 100% இருக்குது. அது எப்படி வரும்னா, மெய் எழுத்துக்கு அடுத்து ஏஇஐஓயில் ஏதாவது ஒரு எழுத்து வந்திருந்தால் அதை ரெண்டையும் சேர்த்து படிக்கணும். இப்போ கேஓயு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ கேஓயு, கேக்கு அப்புறம் ஓயு இருக்குது. அது அவ்வுக்கு பொருத்தமான வார்த்தை, அவ் என்ற உச்சரிப்பில் வரும். ரெண்டையும் சேர்த்து தான் படிக்கணும். அப்போ அது உயிர்மெய் எழுத்தாக மாறிவிடுகிறது. இவ்வளோதாங்க. ஃபார்முலா சிம்பிள். இதுதான் நம்மளோட சூத்திரம். இப்போ ஒரு வார்த்தைகளை பார்த்துடலாம். டிஇ, TERIORATE. இதை எப்படி சார் உச்சரிக்கிறது? டிக்கு அப்புறம் என்ன இருக்குது? இ இருக்குது. அது உயிரெழுத்து. அதை அப்போ மெய் எழுத்தையும் உயிரெழுத்தையும் சேர்த்து என்னென்ன உயிர்மெய் எழுத்தாக மாறிடும். டிக்கு அப்புறம் இ இருக்குது, அதுவும் உயிர்மெய் எழுத்து. ஆருக்கு அப்புறம் இ இருக்குது, உயிர்மெய் எழுத்து. ஓ தனியாக இருக்குது. ரைட்டா? அது உயிரெழுத்து. உயிரெழுத்து தனியாக வரும், தனியாக இருக்குது. ஆர்ஏ உயிர்மெய் எழுத்து. டிஇ இருக்குது. வார்த்தையின் கடைசியில் ஈ வந்தால் அதுக்கு உச்சரிப்பு கிடையாது. அதனால் அது என்ன பண்ணணும்? டீங்கிறது மெய்யெழுத்தாக மாறிவிடுகிறது. இவ்வளோதாங்க. இட்டு ப்ளஸ் ஏ என்னது? ஈனா ஏன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? டே. இட் ப்ளஸ் ஈ அதே தான், டே. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இர் ப்ளஸ் ஈ இருக்குது. இர் ப்ளஸ் ஐ, ஆர் ப்ளஸ் ஐ இருக்குது. அதை ரீன்னு உச்சரிக்கணும். ஓக்கு ஓ தான். அதுக்கப்புறம் ஆர் ஏக்கு இந்த இடத்துல ஏ ஏ ஆகவே வருகிறது. அப்போ ரே. டீக்கு இட். ஏன்னா ஈக்கு உச்சரிப்பு கிடையாதுனால அது என்னது? புள்ளி வைத்த எழுத்தாகவே வருகிறது. இதை எப்படி சார் உச்சரிக்கணும் அப்படின்னா, டெட்டரியோரேட். எப்படி உச்சரிக்கணும்? டெட்டரியோரேட் அப்படி என்று உச்சரிக்க வேண்டும். புரியுதா? இப்போ நம்ம என்ன சொன்னேன்? வார்த்தையின் கடைசியில் ஈ வந்தால் அதுக்கு என்ன கிடையாது? உச்சரிப்பு கிடையாது. அதனால தான் என்னது? டீங்கிறது உயிர்மெய் எழுத்தாக இருந்தாலும் ஈக்கு உச்சரிப்பு இல்லாதனால டி மெய் எழுத்தாக வந்துள்ளது. இப்போ என்ன புரியுச்சா? டெட்டரியோரேட். அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இதில் பாருங்கள், டிஐஎஸ் APPOINTMENT. இதை எப்படி சார் உச்சரிக்கிறது? டிஐ உயிர்மெய் எழுத்து, எஸ்ஏ உயிர்மெய் எழுத்து, பி தனியாக இருக்குது. அப்போ பிஓ உயிர்மெய் எழுத்து, ஐ உயிரெழுத்து, என் மெய்யெழுத்து, டி மெய்யெழுத்து, எம்இ உயிர்மெய் எழுத்து, என் மெய்யெழுத்து, டி மெய்யெழுத்து.
ரைட்டா? இதை எப்படி உச்சரிக்கணுங்கிற பாருங்கள். ஐ வந்து இ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இட் ப்ளஸ் இ என்னது? டி. அதுக்கப்புறம் எஸ்ஸுக்கு வந்து இஸ். அதுக்கப்புறம் ஏங்கிறது உயிரெழுத்தாகவே வருது இல்லையா, அதை வந்து அ. பி தனியாக வருது, இப். அதுக்கப்புறம் பிஓ சேர்த்து வருது, இப் ப்ளஸ் ஓ போ. ரைட்டா? ஐ தனியாக, ஐ வந்து இ ரைட்டா தனியாக வருது, என் தனியாக வருது, டி தனியாக வருது. அதுக்கப்புறம் எம்இ சேர்ந்து வருது, மே. என் இட் எப்படி வருது பாருங்கள். எப்படி? டி இஸ் அ இப்ப இ இன் இட் மே இன் இட் அப்படின்னு வருது. எப்படி வந்திருக்கு பாருங்கள். டிஸ்அப்பாயின்மெண்ட் எப்படி வருது? டிஸ்அப்பாயின்மெண்ட் அப்படின்ற உச்சரிப்பில் வருது. எப்படி வருது? டிஸ்அப்பாயின்மெண்ட். நீங்கள் வந்து இந்த ப்ரொனன்சியேஷன் இதை ஈவன் இங்கிலீஷ் டிக்ஷனரிலையும் போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். டிஸ்அப்பாயின்மெண்ட் அப்படி தான் இருக்கும். சரியா? இப்போ இரண்டாவது உதாரணத்தையும் பார்த்தாச்சு. இன்னும் சில உதாரணங்களையும் பார்க்கலாம். இது எப்படி இருக்கு? DOWNGRADE. டிக்கு அப்புறம் என்ன இருக்குது? OW. அது 2 3 சேர்த்து என்னது? ஒரு உயிர்மை எழுத்து. ஏன்னா OW வந்து அவ்வுக்கு குறிக்கும் இல்லையா? என் வந்து தனியாக இருக்குது, ஜி வந்து தனியாக இருக்குது, RA. அப்போ NNG, என்னும் உயிர் மெய்யெழுத்து, ஜியும் உயிர்மை எழுத்து. RA உயிர்மை எழுத்து. டி இ தனியாக வந்திருக்கிறதுனால டி தனியாகவே இருக்கும், ஈக்கு உச்சரிப்பு கிடையாது. ஆக எப்படி வந்து? இட் ப்ளஸ் அவு டவ். என்னுக்கு இன், ஜிக்கு வந்து இக் ரைட்டா, ஆர்ஏக்கு ரே. ஏன்னா இங்கே ஏவாகவே வருகிறது. டிக்கு இட். எப்படி வந்திருக்கு பாருங்கள். டவுன் கிரேட் எப்படி வருது? டவுன் கிரேட். டவுன் கிரேடுன்னு வந்திருக்கு. ரைட்டா? உச்சரிப்பு புரியுதா? அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இந்த இதை பாருங்கள். DRAUGHTSMAN. இது எப்படி சார் வச்சுருக்கிறது? டி தனியாக வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆர் வந்திருக்கு. அப்போ டிங்கிறது மெய்யெழுத்தாகவே இருக்கும். RAU அது 3 எழுத்தும் ஒரே எழுத்து. ஏயு அவ்வை குறிக்கிறதுனால RAU ஒரு மெய்யெழுத்து. அதுக்கப்புறம் GH இருக்குது, அப்புறம் டி இருக்குது, எஸ் இருக்குது, MAN இருக்குது. இதை எப்படி சார் அப்படின்னா, ஒரு வார்த்தையில் இடையில் GH வந்தால் அந்த GHக்கு என்ன அது கிடையாது? உச்சரிப்பே கிடையாது. இடையில் GH இருந்தால், சேர்ந்திருந்தால் அதற்கு உச்சரிப்பு கிடையாது. சரியா? அப்போ எப்படி உச்சரிக்கணும்? டிக்கு வந்து இட், RAOக்கு என்ன? ரவ். இந்த டிக்கு இட்டு தான், எஸ்ஸுக்கு இஸ், MAக்கு மே. ஏன்னா ஏஆகவே வருகிறது. என்னுக்கு இன். எப்படி வருது? ட்ராட்ஸ்மேன். எப்படி வருது? ட்ராட்ஸ்மேன். எப்படி வருது? ட்ராட்ஸ்மன் அப்படின்னு வருது. இப்போ புரியுதா? இப்படி தாங்க நீங்கள் உச்சரிக்கணும். நம்ம சூத்திரம் இது தான். மேலும் இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி உயிர்மை எழுத்தாக வருது அப்படிங்கிறத, இட் ப்ளஸ் ஆனா டா, இட் ப்ளஸ் ஆ டா, டி ப்ளஸ் ஐ டி, டி ப்ளஸ் டபுள் ஐ டி தான். ஆனால் பெரும்பாலும் வராது. டி ப்ளஸ் யூ டூ, டி ப்ளஸ் ஓஓ டூ. ரைட்டா? இட் ப்ளஸ் ஏ டே, இட் ப்ளஸ் இஇ டே. இ வந்தால் ஏன்னு உச்சரிக்கணும். டிஏஐ வந்தால் டை, டிஏஒய் வந்தாலும் டை தான், டை. டிஓ டோ, டிஓ டோ தான். டவ்வுக்கு தான் என்ன வந்திருக்கு? டிஓயு, டிஓடபிள்யூ, டிஏஓ. இதெல்லாம் டவ் என்பதை குறிக்கிறது. ஏன்னா அவுக்கு வந்து இத்தனை எழுத்துக்கள் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்படி தான் உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மை எழுத்தாக வருகிறது. புரியுதா? எஸ்ஸுக்கு வந்து இஸ், இக்குக்கு வந்து ஹெச், இஸ்ஸுக்கு வந்து ஜே, இஸ்ஸுக்கு வந்து எக்ஸ், இஸ்ஸுக்கு வந்து ஜி. ரைட்டா? இப்படி வார்த்தைகள் இருக்கிறது. ரைட்டா? இப்போ பார்த்துடலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க வரும் தமிழ் நண்பர்கள் இருந்தால்
இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.